ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்லாம் எப்படி நடக்குமே தெரியாது. ஸோ தமிழ் மேட்ரிமோனியம் மூலமாக தான் நான் வந்து இதில் பார்த்தேன். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாட்ட பேசினோம். ஸோ அவங்க அப்பா அம்மா பேசினாங்க, இவங்க அப்பா அம்மா பேசினாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். சொல்லிட்டேன்டா அவருமே. ஆமாங்க. என்ன கொடுக்குறேன்னா என்ன ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்ல தாஜ்லையா இல்லை சொல்லுவோம், அதுவும் வாயில தான் வடை. அப்புறம் நல்ல பையன். ஒவ்வொரு தடவையும் சவுதி போயிட்டு வரும்போதும் எங்களை நல்லா கவனிச்சுப்பான். कभी कभी मेरे दिल में ख्याल आता है कि जैसे बजती है शहनाइयाँ सिराहों में, कि जैसे बजती है शहनाइयाँ सिराहों में। सुहाग रात है அவளும் அத்தை மாமான்னு ரொம்ப கஷ்டமாக கூப்பிட்டா. அதோட பொண்ணு நல்ல பொண்ணு, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப் ஆஃப் பர்சன்ஸ். ரொம்ப சந்தோஷம். அதை விட அருணுக்கும் அவனுக்கு ரொம்ப பொருத்தம் கொஞ்சம் நல்லா வித்தியாசம். என்ன விரும்புகிறாரோ அதுபடியே நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அருணுடைய அப்பாவும் அம்மாவும் வரும்போது உங்களுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவங்கள பார்த்தோன்னா நம்மளுடைய பயம் நல்ல ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைச்சாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். நல்லா பேசுகிறாங்க. ப்ரொஃபைல் அருணோட ப்ரொஃபைல் என்னைக்கு பார்த்தோன்னா அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அருணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் தெரியல. அந்த ஒரு விஷயம், அதாவது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ வந்து அவங்க வீட்டில் சொல்லிட்டோம், எனக்கு இந்த பையனை யாரும் தெரியாது ஆனால் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங். ஸோ அதனால இன்னும் தெரியும் போது இந்த பாண்ட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரொம்ப அழகான விஷயம் மாறிடுச்சு.
சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது Of course, the wedding was like a dream come true. ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஒரு கெஸ்ட் ஹவுஸில் மெஹந்தி டான்ஸு பார்ட்டி வில்லேஜ் சூட்டு it was fun. Probably we'll start our life from today. So we are officially married. அரேஞ்ச் மேரேஜில் ரொம்ப டஃப். ஸோ சின்ன விஷயங்கள் நிறையா பிடிச்சது. அதாவது வாழ்க்கைன்றது சின்ன நல்ல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு அழகான வாழ்க்கை. ஸோ அதனால சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு ஐம் ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ணா பயங்கர ஜாலியான கேரக்டர், அண்ணியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கு நல்லா செட் ஆகும். ஸோ நல்லா இருக்கும். விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் தி ஃபியூச்சர். வாழ்த்துக்கள். ஸோ எல்லா want to make his days special here. I hope we have. And எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் ஒற்றுமையாகவும் இதே போல் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் போல் என்னைக்கு இருக்கணும். என்னைக்கும் ஒற்றுமையாக அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாம். ஏன்னா ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக வாழணும்.